கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாதந்தோறும் இந்த கடைசி நாளிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்த, மாதம் முழுவதும் நம்மை எத்தனை ஆச்சரியமாய் அற்புதமாய் கண்மணி போல பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எத்தனை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த நாள்ல கூட அவருக்கு நன்றி செலுத்த, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க வாருங்கள். சேர்ந்து நம்ம தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளில கூட சங்கீதம் 90 சொல்லப்படுகிற பிரகாரம் அவர் நமக்கு மறைவாய் நிழலாக அடைக்கலமாய் காணப்படுகிறபடியினால் இந்த உன்னதமான வாழ்க்கை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் நிழலிலே நாங்கள் ஆண்டவரை மகிழ்ந்து இளை பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to Jesus, hallelujah, hallelujah. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிறகுகளின் நிழல் தனிலே நம்பி இளை பாருவே, கண்மணி போல என்னை காப்பவரே. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கண்ணுறங்காமல் காப்பவர். நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்களை நாள்ல துதிக்க வைங்க, ஆராதிக்க வைங்க. தேவ ஆசீர்வாதம் வழங்கட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும். நாள்ல தேவ ஆசீர்வாதம் மழையாய் பெய்வதாக. கர்த்தரை துதிப்போம், வாருங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளை பாருவே, நீ கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளை பாருவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளை பாருவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளை பாருவே. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் தேவனே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் இயேசுவே, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பிரியமானவர்களே, நம்ம பக்கத்துல எத்தனை எதிர்ப்பின் வல்லமைகள் வந்தாலும் நம்மை அணுகவே அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர்தான் நமது தாவரம், அடைக்கலம், எந்த தீங்கும் அணுகாதவரை, நம்மை பாதுகாக்கிறவரை. ஹல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. மீண்டும் பாடுவோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே.
பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமே தாவரமே அணுகாமல் காப்பவரே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. அடைக்கலமே தாவரமே என்னை அணுகாமல் தீங்கேதும் அணுக விடவில்லை. சேர்ந்து ஆராதிக்கலாம். மறைவிடமே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. பாடுவோம். மறைவிடமே உமக்கு ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதிப்போம் ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு ஆராதனை. நேசிக்கும் நேசிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு. எங்களை ஆதரிக்கும் ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும். ஆமென். நாவுகள் எங்களுக்கு எதிராக பேசிடும் நாவுகள் எல்லாம் அடக்கப்படும். தீமைகள் நன்மையாக மாறும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். துரோகங்கள் இருந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட இருப்பதினால் கர்த்தருடைய கரம் நமக்கு போதும். இச்சகம் பேசிடு நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. சேர்ந்து பாடுவோம். நன்மைகள் கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடு நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியிலே என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெவிட்டாமல் என்னை தெவிட்டாமல் நேசிக்கு என் நேசரே என்னை என்றும் காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தெரிந்தாமல் நேசிக்கு என் நேசரே என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. மீண்டும் சொல்லுங்க. நம்முடைய மறைவிடம் உறைவிடம் புகலிடம் மேன்மை எல்லாம் அவர்தான். ஹல்லேலூயா. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே உமக்கு ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை நம்மை ஆதரிப்பவருக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே அவருக்கே ஆராதனை உமக்கு
ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆராதனை அவரே துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆராதனைக்கு தகுதியானவர் வேதம் சொல்லுகிறத பாருங்க ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம் இந்த வசனம் எதிர்மறையாய் இருக்கிறது தேவனை ஆராதிக்காமலும் ஸ்தோத்தரிக்காமலுடைய இருதயங்கள் இருளடைந்ததா ஆனால் இதை நேர்மறையாய் சொல்லுகிறேன் தேவனை ஆராதிக்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிற தேவ ஜனங்களுடைய இருதயங்கள் வெளிச்சமடையும் அவருடைய பாதைகள் வெளிச்சமடையும் அவர்கள் வெளிச்சத்திலே தங்கி தாபரிப்பார்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் ஒருவருக்கே உண்டாகட்டும் ஆராதனை உமக்கு ஆராதனை இந்த நாளிலே துரோகங்கள் நிறைந்த பூமியில் நன்மைக்கு தீமை செய்யும் இந்த பூமியிலே ஒரு போதும் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ முறை அவரை விட்டு பின்வாங்கி போய் அவரை மறுதலித்தவர்களாய் அவரை விட்டு தூரம் சென்ற நம்மையும் ஒரு போதும் அவர் தள்ளாதபடி வார்த்தையின்படியே அவரிடத்துல வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுவதில்லை சொன்னது போல நம்ம எப்போதும் புறம்பே தள்ளாமல் அவரிடத்துல வந்த பொழுதெல்லாம் நேசிக்கும் இயேசுவே ஆராதனை இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இந்த பூமியிலே நமக்கு அவரை தவிர வேறொரு விருப்பம் இல்லை இந்த பூமியிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை தவிர அவரை தவிர நமக்கு வேறே நம்பிக்கை இல்லை எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஆகவே தேவ சமூகத்துல சொல்லுங்க இந்த நாள்ல கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நீர் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிறவர் ஆகவே நாங்களும் ஆராதிக்கிறோம் சொல்லி நம்ம அனைவரும் சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் தேவ சமூகத்துல ஹalleluya இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் நம்ம அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில ஓய்வின்றி வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர் நல்ல கரம் தட்டி ஆமென் உள்கிருபையோடு கர்த்தரை ஆராதிப்போம் நீர் பரிசுத்தம் உள்ளவர் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம் கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாம் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும் ஆராதித்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாம் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே கேருபீன் சேராபீன்கள் உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட சொல்லி பாடுங்க பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்ற ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே
துதி கன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் அவரை பரிசுத்த தெய்வத்தை ஆராதித்து நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 பரலோக தெய்வமே. ஹல்லேலூயா. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலய, நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உங்கள் தேவ ஆலய, நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த எம் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த எம் தேவா, நித்திய சிருஷ்டி. அதனால அவரை ஆராதித்து நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானமும் பூமியும் உள்ள யாவும் உம்முடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபீன் சேராபீன் அவரை போற்றுகிறது. நாமும் இணைந்து ஆராதித்து ஹல்லேலூயா. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யார் உண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யார் உண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தம் உள்ளவரே, உன்னதமானவர். உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா, நீர் தேவாதி தேவன். உமக்கு ஒப்பானவர் இல்லை. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக. ஆமென். சொல்லுவோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர்
பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆராதித்து நீர் பரிசுத்தர், பரிசுத்தம் உள்ளவர், நம்மை காண்கிறவர், நம்மை காக்கிறவர், உன்னதமான தெய்வம் அவர். சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவரை ஆராதிக்கலாம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், இடைவிடாமல் பரிசுத்தர் ஆராதிக்கப்படுகிறவரை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை சொல்லுங்க உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜா, தேவாதி தேவன், எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் கடைசி நாளில கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லுவதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறான். சங்கீதம் 144 12ஆம் வசனத்திலே, எங்கள் குமார இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். இன்றைக்கு நமக்கு அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய பிரச்சனை மிக முக்கியமானது என்னவென்றால் பிள்ளைகளை குறித்து. எங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும், எங்க பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார். ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆண் பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல, எங்கள் பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்களைப் போல இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையை நமக்கென்று எடுத்துக் கொள்வோம். எங்கள் பிள்ளைகள் இப்படி, எங்கள் ஆண் பிள்ளைகள் விருட்ச கன்றுகளைப் போல. பாருங்க, விருட்ச கன்றுகள் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 92:12 படிக்கிறோம். எப்படிப்பட்ட விருட்ச கன்றுகளா பாருங்க, பனையை போல செழித்து வளர்கிற, பாருங்க லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளர்கிற விருட்ச கன்றுகள். ஆம் பிரியமானவர்களே, இந்த இதுல ஒரு சிறிய மொழிபெயர்ப்பு மாற்றம் பாருங்க. அந்த பனை மரம் என்பதற்கு பதிலாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பேரிச்சை மரம். சரியான மொழிபெயர்ப்பு பேரிச்சை மரம். பாருங்க, அந்த பேரிச்சை மரத்தை போல செழிப்பு. எங்கள் குமாரர்கள், எங்கள் ஆண் பிள்ளைகள் பேரிச்சை மரத்தை போல செழித்து பாருங்க லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பேரிச்சை மரம் பாருங்க, அது வெப்பம் நிறைந்த, உஷ்ணம் நிறைந்த அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த மரம் வளரும். பாருங்க, இப்படி சொல்லுகிறார்கள் இந்த பேரிச்சை மரத்தை குறித்து. இப்படி சொல்லுகிறார்கள், இது உஷ்ணம் அதிகமாகத்தான் பழங்களை அதிகமாய் கொடுக்குமா. ஆரம்பத்துல உஷ்ணம், ஆரம்பத்துல 200 பழங்கள் தான் இருக்குமா மரத்துல. உஷ்ணம் ஏற 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 அந்த மரத்திலே 7000க்கு மேற்பட்ட பழங்கள் வந்து விடுமா. இது எதற்கு சொல்லுகிறேன் பாருங்கள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் எதில சோர்ந்து போகிறார்கள்? சூழ்நிலைகளை பார்த்து. இந்த உலகம் போட்டி நிறைந்த உலகம் தான். ஆனால் அதன் மத்தியில இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, எதிர்ப்புகளை பார்க்கும் பொழுது, போட்டிகள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறார்கள். எங்களால் ஜெயிக்க முடியவில்லையே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பேரிச்சை மரம் பாருங்க, உஷ்ணம் அதிகமாகத்தான் அது என்ன செய்யுது, இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பது போல எல்லா எதிர்ப்பின் சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்முடைய பிள்ளைகள் வளருவார்கள். எத்தனை பேர் வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பாருங்க, யாக்கோபு அவன் வாழ்க்கையிலே அவனுடைய மாமன் வீட்டிலே இருந்த பொழுது அவனுடைய மாமனார் பல முறை அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினாராம், நெருக்கினார். அவன் சொல்றான், நித்திரை என் கண்ணுக்கு தூரமாய் இருந்தது, வெயில் பனியில நெருக்கப்பட்டேன், ஆனா கர்த்தர் என்னை இப்போது பாருங்க இரு பரிவாரத்தோடு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லி சொல்றான் பாருங்க. அப்படித்தான் அப்படிப்பட்ட உயர்வை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு,
அதே போல பாருங்க இந்த கேதுரு மரம் பாருங்க, இது அந்த மலை சரிவுகளிலே, அந்த லீபனோனின் மலை சரிவுகளிலே வளரும். பாருங்க இதனுடைய உயரம் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 160 அடி வரை வளரக்கூடியது. கிட்டத்தட்ட நம்ம புரிந்து கொள்ளும்படியா சொல்லுவோமானால் 12 மாடி உயரமுள்ள ஒரு கட்டிடம் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆண் பிள்ளைகள் குமாரர்கள் இப்படியாய் உயர்வார்கள், லீபனோனில் உள்ள கேதுருகளைப் போல. இந்த கேதுரு மரம் ஏன் அப்படி அந்த மலை சரிவுகளிலே இவ்வளவு உயரமா எப்படி வளர முடியுது பாருங்க. அது அந்த மலை சரிவுகளிலே, அந்த கண் மலையிலே தன்னுடைய வேரை இறுக பாய பிடித்திருக்கிறது. அதே போலத்தான் கண்மலையாகிய இயேசுவின் மேலே நமது விசுவாசம், பிள்ளைகள் விசுவாசம் காணப்படும் பொழுது அவருடைய உயரங்கள் எட்ட முடியாததாய் இருக்கும். இந்த கேதுருவை போல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்வார்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்த எந்த விதமான பயத்தையும் கலக்கத்தையும் இன்றைக்கு விட்டுவிடுங்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உங்கள் குமாரர் ஓங்கி இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகளை போல இருப்பார்களா. ஆகவே இந்த நாள்ல கூட என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம விசுவாசிக்கிற அந்த வார்த்தைகளை நம்பணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் ஆஸ்வதிப்பதற்கு அவர் இருக்கிறார். பேரிச்சை மரம் எப்படி எந்த சூழ்நிலையிலும், எந்த உஷ்ணத்திலும், எந்த எதிர்ப்பின் வல்லமையிலும் அது வளருகிறதோ அதே போல லீபனோனின் கேதுரு மரங்கள் சொல்லி முடியாத உயரத்தை எட்டுவது போல நம்முடைய பிள்ளைகளை தேவன் அப்படி ஆஸ்வதிக்க போகிறார், அப்படி ஆஸ்வதிக்கிறார். இந்த நாள்ல எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடியுது? அதே போல தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்க, எங்க பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கல்லை போல இருப்பார்களா. கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, எங்கள் இளம் குமாரிகள் செதுக்கப்பட்ட மூளை கற்களை போலவும் ஆலயத்து தூண்களை போல இருப்பார்கள். சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல மட்டுமல்ல, ஆலயத்தின் தூண்களை போல இருப்பார்கள். பாருங்க, மூளைக்கல் என்று சொல்லும் பொழுது ஒரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதம் 118 படிக்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதவர்கள் தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுகிறது. பாருங்க, வீடு கட்டும் பொழுது அதுவும் அந்த கூரை மேலே இருக்கிறதான அந்த சென்ட்ரிங் போடும்போது சில நேரத்துல கற்களை வைத்து கட்டுவார்கள். இப்பொழுது இல்லை, முன்காலத்தில் அப்படித்தான் ஒவ்வொரு கல்லாய் அடுக்கி 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 வருவார்கள். இப்பொழுது சில கற்கள் உடைந்ததா இருக்கும், அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். பாருங்க, நேர்த்தியாக அழகாக சரியாக இருக்கிற கற்களை வைத்து வரிசையாய் கட்டிக்கொண்டே வருவார்கள். ஆனால் இந்த கடைசியாய் வைக்க போகிற மூளைக்கல் பாருங்க, இந்த தூக்கி எறியப்பட்ட கல், அந்த கல்லைத்தான் எடுத்து அந்த மூளையில சரியாக செதுக்கி அங்கே வைப்பார்கள். பாருங்க, தள்ளப்பட்ட கல், தூக்கி எறியப்பட்ட கல் இப்பொழுது மூளைக்கல்லாய் மாறிவிட்டது. என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பெண் பிள்ளைகளை பாருங்க, ஒரு அற்பமாய் நினைக்கிற ஒரு சமுதாயம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார்கள், அவர்கள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லாக இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு காலத்துல நம்முடைய இந்திய தேசம் பெண் பிள்ளைகளை அப்படி இழிவாகத்தான் நடத்தியது. ஆனால் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்த இந்த மிஷனரிமார்கள் பெண்களுடைய அந்த சூழ்நிலையை பார்த்தார்கள். பாருங்க, மிஷனரிமார்கள் வரும் பொழுது முழு இந்தியாவிலும் 400 பேர் மட்டும்தான் பெண்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள். யோசித்து பாருங்க, 4 பேர் தான் பெண்கள், எழுத படிக்க தெரிந்த 400 பேர் தான் பெண்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பெண்கள் காணப்பட்டார்கள். இந்த மிஷனரிமார்கள் வந்த பொழுது பாருங்க, சாரா டக்கர் இவர்கள் திருநெல்வேலி பகுதியிலே வந்து பெண் கல்வியை கொடுத்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பெண் பிள்ளைகள் அதிலிருந்து படித்து வெளியே பட்டதாரிகளாக வந்திருக்கிறார்கள். வில்லியம் கேரி இவர் கல்கட்டா பகுதியிலே, மேற்கு வங்காள பகுதியிலே ஊழியம் செய்தவர். பாருங்க, அங்கே ஒரு மோசமான பழக்க வழக்கம், ஆண்கள் அதாவது புருஷன் இறந்து விட்டால் பெண்ணும் உடன்கட்டை ஏறிவிட வேண்டும். இதை எதிர்த்து முதலிலே குரல் கொடுத்து இந்த தீமையை மாற்றினவர் இந்த வில்லியம் கேரி. அதே போல பாருங்க, எமி கார்மைக்கேல் என்கிறதான ஒரு பெண், அவங்களும் தேவதாசி முறை என்கிறதான பெண்களுக்கு எதிராக இருந்த இந்த தீமைகளை போராடி அகற்றினார்கள்.
இப்படி பெண்களினுடைய நிலையை மாற்றின இந்த மிஷனரிகள் எதன் மூலமாய் மாற்ற முடிந்தது? இந்த தேவ வார்த்தை. பெண்கள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கல்களை போல இருக்கிறார்கள். நம்முடைய குமாரத்திகள் அப்படியா இருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் அப்படி பார்ப்போம். நம்முடைய பெண் பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி வைப்பார். ஆகவே இந்த நாள்ல கூட நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கல்களை போல இருக்கிறார்கள். அதே போல சொல்றாரு பாருங்க, அவர்கள் ஆலயத்தின் தூண்களை போல இருப்பார்கள். நம்ம நினைக்கிறோம் பெண்கள் பாரமாய் இருப்பார்கள் என்று. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சகல பாரங்களையும் தாங்கக்கூடிய தூண்களை போல இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், இந்த நாள்ல கூட சாலமோன் தேவாலயத்தை கட்டினா பாருங்க. அந்த அந்த பகுதியை 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல படித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த சகல பிரம்மாண்டமான ஆலயத்தை 2 தூண்கள் தாங்கிச்சான். யோசித்து பாருங்க, தூண்கள் அந்த தேவாலயத்தை தாங்குகிறது, பாரத்தை தாங்குகிறது. நாம் நினைப்பது போல பெண்கள் அவர்கள் பாரமானவர்கள் அல்ல, அவர்கள் பாரத்தை தாங்குகிற பிள்ளைகளாக நம்முடைய பெண் பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் ஆலயத்தின் தூண்களை போல இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, எஸ்தர் அவள் சாதாரணமான ஒரு அடிமை பெண்ணாய் இருந்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கை அந்த முழு சமஸ்த யூத ஜனங்களும் அழியாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு தூணை போல மாறிவிட்டார். இன்றைக்கு நம்ம அவளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட நாம் ஆராதிக்கிற தேவ ஜனம், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அவர் சொல்லுகிறார், அவர்கள் எங்கள் குமாரர்கள் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கண்டுகளை போல இருக்கிறார். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் இப்படியா இருப்பார்கள். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நம்முடைய சாபத்திடான வார்த்தைகள் மூலமாய், அவிசுவாச வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் எதிர்காலத்தை நம்ம ஒருபோதும் நாசம் பண்ணாதபடிக்கு அவருடைய ஆசீர்வாத வார்த்தைகளினாலே, விசுவாச வார்த்தைகளினாலே, இப்பேற்பட்ட தேவனுடைய வாக்குத்த வார்த்தைகளினாலே அவர்களை ஆசீர்வதிப்போம். நிச்சயமாக அவர்கள் இளமையிலே ஓங்கி வளர்கிற எப்படி பேரிச்சை மரத்தை போல எந்த உஷ்ணம் வந்தாலும், எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் வளரக்கூடியவர்களாய், ஆம் அதே போல எங்கள் பிள்ளைகள் அவர்கள் கேதுரு மரங்களை போல, லீபனோனின் கேதுரு மரங்களை உயரத்தை போல எங்கள் பிள்ளைகள் உயர்வார்கள். எங்கள் பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்லை போல இருப்பார்கள். அவர்கள் தாங்குகிற பாரத்தை சுமக்கிற தூண்களை போல இருப்பார்கள். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தர் வார்த்தையின்படியே நம்முடைய இந்த நாளிலே இயேசுவை கொண்டாடுவோம் என்கிற இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தையின்படியே நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்ம அனைவரும் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துங்க. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்துகிறது. ஆம் ஆண்டவரே, நாங்களும் அப்படியாக நாள்ல கூட அப்படி நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த நாள்ல கூட ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாறாதது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? தேவ சமூகத்தில் சொல்லுவீர்களாக. ஆமென். அதற்குத்தான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் பாதுகாத்து இதுவரைக்கும் நேர்த்தியாய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யார் உண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. இப்படி சொல்லுங்க. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர், பிரித்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் பிரித்தெடுத்தீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இந்த இயேசுவை கொண்டாடுவோம் என்கிற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சி மூலமாய் தேவனை ஆராதிக்கவும், நன்றி செலுத்தவும், உம்மை துதிக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வருகிற மாதங்களிலே, வருகிற நாட்களிலே, வருகிற ஆண்டுகளிலே எங்க பிள்ளைகள் வாழ்க்கையை இதை பார்க்க போகிறோம். எங்கள் ஆண் பிள்ளைகள் பனை மரத்தை போல, அதாவது பேரிச்சை மரத்தை போல எந்த உஷ்ணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் செழித்து வளருவார்கள். கேதுரு மரங்களை போல உயர 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 எங்கள் பிள்ளைகள் வளருவார்கள். எங்கள் பெண் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள். வானம் சுமக்கிற ஆலயத்தின் தூண்களை போல அவர்கள் இருப்பார்கள். கர்த்தர் அப்படியாக எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர், இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி சகல துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.